எல்லாருக்கும் வணக்கம். நான் தீபன் சக்கரவர்த்தி. வெல்கம் டு மை சேனல் த ரியல் எஸ்டேட் ஆண்டர்பிரனர். நம்ம சேனல்ல ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட்ல ரொம்பவே பரவலா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பிசினஸ் மாடலை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரியல் எஸ்டேட்ல இருக்கிற பிசினஸ் மாடல்ஸ் பத்தி நம்ம ஏற்கனவே வந்துட்டு ஒரு வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்க பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதையும் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அது பார்த்துட்டீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்ல போற இந்த பிசினஸ் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் நீங்க வந்துட்டு அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்றதும் உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு பிசினஸ் மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கார்பரேட் ஸ்ட்ரக்சர்ல இல்லைனா ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல இல்லை ஒரு கம்பெனி பேஸ்டு இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ஸை சார்ந்து இருக்கு. அது வந்து பார்த்தீங்க என்ன மாதிரியான பிசினஸ் மாடல் அப்படினா A to A பிசினஸ் மாடல். A to A பிசினஸ் மாடல் அப்படினா என்னன்னா ஏஜென்ட் டு ஏஜென்ட் பிசினஸ் மாடல். A to A புரியுதுங்களா உங்களுக்கு? ஏஜென்ட் டு ஏஜென்ட். சோ இது எப்படி வந்துட்டு வரும் அப்படின்றது நான் சொல்லி தெரியவேனா, இந்த ஏஜென்ட் டு ஏஜென்ட்லயே உங்களுக்கே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சோ இந்த பிசினஸ் மாடல் எப்படி ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது. இருந்தாலுமே இந்த ஏஜென்ட் டு ஏஜென்ட் பிசினஸ் மாடல்ல எந்த அளவுக்கு நம்ம சக்சஸ் பண்ண முடியும், எந்த அளவுக்கு இதுல டிராபேக்ஸும் இருக்கு, எந்த அளவுக்கு இந்த A to A பிசினஸ் மாடலை நாம எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்றது மூலமா நம்மளோட சக்சஸ் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் நம்ம வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிச்சயமா நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்துட்டு நிறையவே இருக்கு. ஸோ A to A பிசினஸ் மாடல் ஃபர்ஸ்ட் நான் என்ன கான்செப்ட் நான் சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிள் தான். ஒரு செல்லர் இருப்பாங்க. ஒரு செல்லர் வந்து ஒரு ப்ராஜெக்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஏஜென்ட் கிட்ட கொடுப்பாங்க. ஸோ அந்த ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாரா வேணாலும் இருக்கலாம், அவங்க இண்டிவிஜுவலா இருக்கலாம், கம்பெனியா இருக்கலாம், இல்லை அவங்களோட தெரிஞ்சவங்களா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். ஸோ ஒரு ப்ராடக்ட் என்ன ஆகுது, அந்த ப்ராடக்ட்டை ஒரு ஏஜென்ட் கிட்ட கொண்டு வராரு. ஆக்சுவலா ஒரு ஏஜென்ட்டோட ஒர்க் என்னன்னா அதுக்கு பையர்ஸை கொண்டு போகிறது தான் இல்லையா? ஸோ ஒரு செல்லர் ப்ராடக்ட் கொடுக்குறாருன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கான பையர்ஸை கொண்டு போகிறது தான். ஆனால் இந்த A to A பிசினஸ் மாடலில் நிறைய ஏஜென்ட்ஸ் பண்ணுற விஷயம் என்ன தெரியுங்களா? அந்த ப்ராடக்ட்டை கொண்டு போயிட்டு இன்னொரு ஏஜென்ட் கிட்ட கொடுக்குறது. அதாவது மார்க்கெட்டில் இந்த ப்ராடக்ட் வந்திருக்கு, இதுக்கான பையர்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஏஜென்ட் கிட்ட கொடுக்குறது. அந்த ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாகவும் இருக்கலாம், குரூப் ஆஃப் பீப்புளாகவும் இருக்கலாம், கம்பெனியாகவும் இருக்கலாம், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பெரிய கார்பரேட்டாக கூட இருக்கலாம். ஸோ இந்த செல்லர் கிட்ட இருந்து வர ப்ராஜெக்ட் ஒரு ஏஜென்ட் கிட்ட வந்து இன்னொரு ஏஜென்ட் கிட்ட போயிட்டு அங்கிருந்து இன்னொரு பையர் கிட்ட போறது இல்லையா? இந்த கான்செப்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா A to A பிசினஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மெத்தடே சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா SAP அப்படின்ற ஒரு மெத்தட். சோ செல்லர், ஏஜென்ட் டு ஏஜென்ட், அப்புறம் வந்துட்டு பையர். சோ இது அதோட செயின். சோ இந்த செயின்ல இருக்கிற சோ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சுச்சுங்களா? கிளியருங்களா? சோ கிளியரா இல்லனா மறுபடியும் நீங்க வந்துட்டு இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். ஏன் தெரியுங்களா? உங்களுக்கு புரியணும். நம்ம சொல்ற ஒவ்வொரு பிசினஸ் மாடலுமே நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு என்ன பிசினஸ் மாடலை நாம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னாலே ஈஸியா அதுல இருக்கிற பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கிட்டு நம்மளோட growth என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிட்டே இருக்கலாம். சோ SAP அப்படின்றது செல்லர் டு ஏஜென்ட், ஏஜென்ட் டு ஏஜென்ட், ஏஜென்ட் டு பையர். கிளியரா? சூப்பர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த A to A பிசினஸ் மாடல்ல என்ன மாதிரியான பாசிட்டிவிட்டிலாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சோ இங்க உங்களுக்கு நீங்களே வந்துட்டு செல்லரும் கொண்டு வர தேவையில்ல, பையரையும் கொண்டு வர தேவையில்ல, நடுவுல நீங்க ஏஜென்ட்டா ஒர்க் பண்ணா கூட இதுல என்ன பண்ண முடியும்னா உங்களால ப்ராஃபிட்ஸ் பார்க்க முடியும். எஸ் ஆர் நோ? சோ செல்லரும் எனக்கு கிடையாது, பையரும் எனக்கு கிடையாது, ஆனா ஏஜென்ட் நெட்வொர்க் எனக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா நிச்சயமா இந்த பிசினஸ் மாடல்ல நீங்க ப்ராஃபிட் பார்க்கலாம். ஆனா பெரிய ப்ராஃபிட் பார்க்க முடியுமா? இது ஒரு மிகப்பெரிய டிராபேக். ஏன்னா ஏஜென்ட் நெட்வொர்க் உள்ள ஒரு ப்ராடக்ட் வந்துருச்சுனாலே ப்ராஃபிட் என்ன ஆக போகுதுன்னா நிறைய இதுவா வந்துட்டு ஷேர் ஆகும், இல்ல ஸ்பிளிட் ஆகும். எஸ் ஆர் நோ? சோ நீங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு ஏஜென்ட் நெட்வொர்க்ல நீங்க ஏதாவது பிசினஸ் பண்ணிருந்தீங்கன்னா முழுமையான வந்து கமிஷன் அமௌண்ட் நமக்கு வந்து சேராது, அது ஸ்பிளிட் ஆயிடும் இல்லனா ஷேர் ஆயிடும். கரெக்ட்டுங்களா? சோ அந்த மாதிரியான ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய பாசிட்டிவ் இந்த A to A பிசினஸ் மாடல்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க செல்லர் மட்டும் தான் வச்சிருக்கீங்க அப்படினாலுமே உங்களால பிசினஸ் பண்ண முடியும். நீங்க பையர் மட்டுமே வச்சிருக்கீங்க அப்படினாலுமே பிசினஸ் பண்ண முடியும். அதாவது ஏதாவது ஒரு சைடு ஆஃப் பையர்ஸ் ஆர் செல்லர்ஸ் நீங்க வச்சிருந்தாலுமே இந்த A to A பிசினஸ் மாடல்ல நீங்க என்ன பண்ணலாம்னா கண்டிப்பா பிசினஸ் பண்ண முடியும். சோ ரெண்டு பேருமே நீங்க வச்சிருந்தீங்கன்னா சூப்பர், வெரி குட். ஏன்னா செல்லரும் உங்க சைடில் இருக்காங்க, பையரும் உங்க சைடில் இருக்காங்கன்னா கமிஷன் வந்துட்டு ஃபுல்லா நீங்க எடுக்க போறீங்க. ஆனா அதோட கான்செப்ட் வேற. நம்ம பேசிட்டு இருக்குது A to A, ஏஜென்ட் டு ஏஜென்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இங்க பெரிய வந்து பிரச்சனை அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த பிசினஸ் மாடல் இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஏஜென்ட்ஸ் வந்துட்டு நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா பாசிட்டிவ், அதே தான் நெகட்டிவாகவும் இருக்கு. செல்லரும் இருக்காது, பையரும் இருக்காது, வெறும் ஏஜென்ட் நெட்வொர்க்ல மட்டுமே பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட சக்சஸ் ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே லோவா தான் இருந்திருக்கு. ஏன்
ஏன் செல்லரும் கிடையாது, பையரும் கிடையாது. ஏஜென்ட் நெட்வொர்க்குள்ள அவங்க இருந்தால் மட்டும்தான், அந்த டிரான்சாக்ஷனுக்குள்ள அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அதில் என்ன கிடைக்கும்னா கமிஷன்ஸ் கிடைக்கும். இல்லைனா கண்டிப்பாக உங்களை கழட்டி வரதுக்கும் சான்சஸ் அதிகம். ஸோ நீங்கள் இந்த பிஸ்னஸ் மாடலில் A to A பிஸ்னஸ் மாடலில் இருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் செல்லராது வச்சுருங்க, இல்லைனா பையராது வச்சுருங்க. நடுவில் ஏஜென்ட் டு ஏஜென்ட் மட்டும்தான் நான் விளையாட போகிறேன் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன் தெரியுங்களா, உங்களுக்கு எந்த சைடுமே ஹோல்டு இல்லாத மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில், இன்றைக்கி ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா யார்கிட்ட ஹோல்டு இருக்கோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கமிஷன்ஸ் வாங்க முடியும். இல்லை அப்படின்னா அவங்களுக்கு கமிஷன்ஸ் வந்து என்ன ஆகிடும்னா கம்மியாகிடும், இல்லைனா சில இடங்கள்ல என்ன பண்ண மாட்டாங்க, தரவே மாட்டாங்க. ஸோ அப்படியெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது அதிகமாக இந்த A to A பிஸ்னஸ் மாடலில் வந்துட்டு நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து ஜாஸ்தியாகவே இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் A to A பிஸ்னஸ் மாடலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் செல்லர் ஏஜென்ட்டாக இருங்க, இல்லைனா பையர் ஏஜென்ட்டாக இருங்க, இல்லைனா ப்ராப்பர்ட்டி உங்ககிட்ட ஹோல்ட் ஆகிட்டு நீங்கள் வந்துட்டு A to A பிஸ்னஸ் பண்ணுங்கள். புரியுதுங்களா? ப்ராப்பர்ட்டி உங்ககிட்ட இருக்குது, உங்கள் ஹோல்டில் இருக்குது, நீங்கள் A to A பிஸ்னஸ் பண்ணுங்கள். இந்த மூணுமே பண்ணலாம். நீங்கள் செல்லர் ஏஜென்ட்டாகவும் பண்ணலாம், பையர் ஏஜென்ட்டாகவும் பண்ணலாம், A to A ஏஜென்ட்டாகவும் நீங்கள் பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ இதுதான் இந்த பிஸ்னஸ் மாடலோட ஒரு ஷார்ட் ட்ரிக். இது வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுற எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இந்த மாடலில் தான் வந்து நிறைய பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் கம்பெனி ஆரம்பித்து அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் சேலரி எம்ப்ளாயெல்லாம் போட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இண்டிவிஜுவலாக ரியல் எஸ்டேட் பண்ணுற எல்லா புரோக்கர்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த A to A பிஸ்னஸ் மாடலில் தான் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதில் சக்ஸஸ் வருதா ஃபெயிலியர் வருதா அப்படின்றது அவங்க ப்ராஜெக்டோட ஹோல்டை பொறுத்து இருக்குது, அந்த நெட்வொர்க்கோட ஹோல்டை பொறுத்து தான் இருக்குது. ஸோ நான் சொல்கிறது சரிதானே? கண்டிப்பாக அது வந்துட்டு நீங்களும் வந்து ஒத்துப்பீங்க. ஏன் அப்படின்னா யார்கிட்ட ப்ராப்பர்ட்டியோட ஹோல்டோ இல்லை அந்த நெட்வொர்க்கோட ஹோல்டோ இருக்கோ அவங்களால தான் என்ன முடியும்னா இந்த A to A பிஸ்னஸ் மாடலை சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் A to Aல சக்ஸஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த விஷயத்தை எல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு அடுத்த டிரான்சாக்ஷன் போகும்போது அடுத்த டீலை நீங்கள் ஸ்மூத்தாக முடிக்கணும் அப்படின்னா நான் சொன்ன விஷயங்கள்லாம் கவனத்தில் வச்சிங்க. A to A பிஸ்னஸ் மாடலுமே ஒரு சூப்பர் பிஸ்னஸ் மாடல். ரொம்ப 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 நாளாக ரொம்ப வருஷமாக இந்த A to A பிஸ்னஸ் மாடல் வந்து நடந்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நேற்றும் இந்த பிஸ்னஸ் மாடல் இருந்துச்சு, இன்னைக்கும் இந்த பிஸ்னஸ் மாடல் இருக்கு, நாளைக்கும் நிச்சயமாக இந்த பிஸ்னஸ் மாடல் இருக்கும். ஸோ அப்படி காலம் 3 காலத்திலுமே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் மாடலில் நாம் எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி அந்த எஃபெக்டிவான இடத்துல நம்ம ரிசல்ட்ஸை எப்படி படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம யோசிச்சு நம்ம பிஸ்னஸ்க்கு எது பெட்டரான ஒரு விஷயமா இருக்குமோ அதை நம்ம செய்யறது மூலிமா நிச்சயமாக நம்மளால் என்ன பண்ண முடியும்னா மிகப்பெரிய சக்ஸஸ்லாம் வந்துட்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த A to A பிஸ்னஸ் மாடலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கேட்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற விதத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட்.